பொறுத்தீவு பெற்ற வெள்ளாவளி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக சுமார் 15 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். வெள்ளாவளி, திக்கோடை, 35ஆம், 36ஆம், 37ஆம், 38ஆம் கொள்ளனி, புதுமுன்மாரிச்சோலை, பலாலி வேம்பு, பீலியாறு, வேத்துச்சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இன்று காலை 8 மணி முதல் வீதியை மறித்து அந்த கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தை பிள்ளைகளை தூக்கிட்டு சோத்துக்கோப்பையை தூக்கிட்டு ஓடுற வேலையா இருக்கு. 5 உள்ள இந்த எங்களால இருக்கேன் இல்ல, எங்களை கொண்டு ரோட்டோரிக்கிட்டாங்க, காட்டோரிக்கிட்டாங்க, எங்களுக்கு இருக்கேன் இல்ல. நாங்க சாகணும், எங்களை கொண்டு கடல்ல இதுக்கு ஒரு நீதி தொடங்க. எங்களால முடியாது இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு நீதி தொடங்க. எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த அட்டகாசமான யானை தாக்கத்திலிருந்து விடைபெறுவதற்கு ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். காப்பாத்துங்க அரசாங்கம் நாங்க விட மாட்டோம். எப்படியோ 5 நாளைக்குள்ள எங்களுக்கு முடிவு தரணும். எங்களை யானையை துரத்துங்க. அரசாங்கத்தின் போது அரசாங்கமா சட்டமா இல்ல நீதியா? இவ்வளவு காலத்துக்கு நாங்க எங்க ஊடு வாசல வந்து பாருங்க. நீங்க எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி வச்சிருக்கீங்க. நேற்று இரவு 3ஆம் தேதி இரவு 8 மணிக்குள்ள யானை வந்து 1-10 புள்ள 2 பேர் நாங்க உயிர் போற யார் வனவிலங்கு பாதுகாப்பு வராம விட்டுருந்தா அவ்வளவு பேர் யாரை கொண்டிருக்கும். பிடியில இருந்து விடுவிங்க. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக வெள்ளாவளி, களுவாஞ்சிக்குடி வீதியூடாக மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய பகுதிகளுக்கான வாகன போக்குவரத்து தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்து வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் SB ரத்நாயக்கவிடம் வினவிய போது ஒற்றை யானை ஒன்றே குறித்த பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்குள் நுழைந்து வீடுகளை சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அந்த யானையை பிடித்து விரைவில் சரணாலயம் ஒன்றில் விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார்.